அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு ஏழையினிடத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை அல்லது அவருடைய சொத்தை ஒரு மிக பெரிதான ஒரு ரவுடி அவருடைய நிலத்தை அபகரித்து கொள்ளுகிறான். அவங்களால எதிர்த்து அவன்கிட்ட போராட முடியலை. அந்த ரவுடியை விட மிகவும் பலம் பொருந்தின பலவான் அந்த ஏழையிடத்தில் பிடுங்கப்பட்ட நிலத்தை மறுபடியும் மீட்டு அவர் கொடுக்கிறார். அந்த ரவுடி யாருன்னா சத்துரு பிசாசானவன். நமக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட இந்த வானபூமி யாவையும் சிருஷ்டித்து சர்வவல்ல தேவன் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். இதிலிருந்து பிசாசானவன் சத்துருவானவன் நம்மிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டான், அதை பிடுங்கி கொண்டான். அதை விலைக்கிரயம் கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அதை மீட்டு நமக்கு திரும்பவும் கொடுத்தார். சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்காக அவைகளை மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருடைய இரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்டு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம். அதை நாம் இழந்துவிட வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் அவருடைய சொந்த சரீரத்திலிருந்து பாடுகளையும் உபத்திரவங்களையும் அடிகளையும் காயங்களையும் அவமானங்களையும் அவர் உபத்திரவங்களையும் வசை சொற்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். அவர் வாய் பேசவில்லை. அவருடைய தாடி மயிரை பேய்த்தார்கள், அப்பொழுதும் அவர் பேசாமல் இருந்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், தலையிலே குட்டினார்கள். எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்த மனுகுலத்தின் மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் பூமியிலே வந்து அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம குற்றம் செஞ்சு, குறை செஞ்சு, பாவம் செஞ்சு நம்மளுடைய சரீரத்தில், நம்ம சிந்தையில், நம்ம எண்ணத்தில், பேச்சில் பாவமும் அக்கிரமும் நம்ம வச்சுக்கிட்டு ஏசப்பா கிட்ட நம்ம வேண்டுனா ஜெபம் பண்ணுனா அது நடக்காது, அது கேட்கப்பட மாட்டாது. நம்ம பரிசுத்தமாக இருந்து, உண்மையாக இருந்து, கடவுளுக்கு பயந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவரிடத்திலே கொஞ்ச நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலை கொடுக்கிறார். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாவம் செஞ்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் சரிதான், போராடினாலும் சரிதான், உளுந்து கடந்து பிறண்டு ஏசப்பா உதவி செய்யுங்க என் ஆண்டவரே என்று கதறினாலும் அவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம உண்மையோடு இருந்து, பரிசுத்தமாக இருந்து, நீதியோடு இருந்து, ஆண்டவருக்கு பயந்து, உண்மையுள்ள மனுஷனாக அவர்கிட்ட ஆண்டவரே ஏசப்பா இந்தந்த காரியத்திற்கு எனக்கு ஜெயம் கொடுங்க, இந்தந்த காரியத்தில் தடையாக இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம பரிவோடு கூட, சாந்தத்தோடு கூட, பொறுமையோடு கூட எங்கள் அப்பா தகப்பனே உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தகர்க்கப்படும், எல்லா தடைகளும் உடைத்து எறியப்படும், எல்லா தடைகளும் சுக்குநூறாக சிதறடிக்கப்படும், சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படும். நமக்கு பரத்திலிருந்து ஜெயம் இறங்கி வரும். நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை, நீதி, கர்த்தருக்கு பயப்படுதல். அவர் நமக்காக கொடுத்த இரத்தம் சாதாரணமானதல்ல. தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காய் பீக்கும்படி கொடுத்தார்.
உழப்பட்ட நிலம் போல இருந்தது அவருடைய முதுகு என்று சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக தமக்காய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு உண்மையும் நன்றியுள்ளவர்களுமாய் நாம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.